ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சார், வாஸ்து முறைப்படி எந்த பரிகாரம் செஞ்சா திருமணம் நடைபெறும்? வாஸ்து முறை அப்படின்னு ஒரு முறை கிடையாது. வாஸ்துல திருமண தடை எங்கெல்லாம் ஏற்படும் அப்படின்னா வடகிழக்கு, தென்மேற்குமா. தென்மேற்கு தான் கணவன் மனைவி அறைன்னு சொன்னேன். தென்மேற்கு பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, வடகிழக்கு பாதிப்பு யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வீட்டில் திருமணம் தடை ஏற்படுமா. அந்த திருமண தடையை எப்படி எடுக்கிறது? ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கே 35 வயசில் தான், 34 அது மாதிரி வயசில் தான் எனக்கு திருமணம் ஆச்சு. திருமண தடை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் திருமணத்துக்கு ஜோதிடரை போய் சந்திப்போம். அவங்க என்ன பரிகாரம் சொல்றாங்களோ அந்த கோயில் குளத்துக்குலாம் போய் பரிகாரம் செய்யறது தான் நான் பார்த்த வரைக்கும் வழக்கமாக இருக்கு. நல்லதுமா. அவன் என்ன சொல்லுவான்? 2ல் ராகு இருக்குன்னுவான், 8ல் கேது இருக்குன்னுவான். அதனால திருநாகேஸ்வரம் போ, பால் அபிஷேகம் பண்ணுன்னுவான். கேது போ, இந்த கோவில் என்னது அது, கீழ்பெரும்பள்ளம் கேதுவோட கோவில், அங்கே போக சொல்லுவான். இது மாதிரியான சில விஷயங்களுக்கு அனுப்புவாங்கம்மா. அதெல்லாம் வேலை செய்யாதுமா. வாஸ்துல தென்மேற்குல பள்ளமா இருந்தா, தென்மேற்கு மூலையில பள்ளமா இருந்தா நமக்கு திருமணம் நடக்காது. வடகிழக்குல படிக்கட்டு இருந்தா திருமணம் நடக்காது. இப்போ சார், எனக்கு எல்லாமே வாஸ்துபடி கட்டிட்டேன் சார் என் வீடு. எனக்கு திருமணம் ஆகலை. 90s கிட்ஸ் எவனுக்குமே திருமணம் ஆகலை. எந்த பொண்ணை பார்த்தாலும் ஒன்று பொண்ணுக்கு பிடிக்க மாட்டேது, இல்லைன்னா பொண்ணுக்கு அம்மாவுக்கு பிடிக்க மாட்டேங்குதுமா. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கை முறை. இப்போ என்ன பண்ணலாம்? இவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னா 3 கோவில் சொல்லுவேன் நான். திருச்செந்தூர் போனால் கல்யாணம் ஆகிடும். மனமுருக வேண்டி திருச்செந்தூர் செந்திலாண்டவனை மனமுருக வேண்டி நாழி கிணறுல குளிச்சுட்டு, கடல்ல ஒரு 2 hours குளிச்சுட்டு செந்திலாண்டவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தா திருமணம் ஆயிடும். அல்லது இதே கான்செப்டை செஞ்சுட்டு அங்க திருச்செந்தூர்ல எனக்கு திருமணம் ஆகணும், அப்படி 4 பேர் மாதிரி நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு மடிப்பிச்சை எடுத்தால் திருமணம் நடைபெறும். திருச்செந்தூர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போனால் திருமணம் நடைபெறும். திருப்பதி பெருமாள் உண்டியல்ல 1/2 கிராம் தங்கம் போட்டால் திருமணம் நடக்கும். கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு 1 கிராம் கோல்டு காயின் கொடுத்தா திருமணம் நடைபெறும். இல்லாதவர்களுக்கு கொடுத்தால் திருமணம் நடைபெறும். இல்லை, எனக்கு இதெல்லாம் சார் பண்ணிட்டேன் சார், எனக்கு திருமணம் ஆகலை சார் அப்படின்னா காசிக்கு போயிட்டு 21 பிண்டம் வச்சு அந்த கர்மத்தை செஞ்சுட்டு வந்தால் அடுத்த 7 monthsல நிச்சயதார்த்தம் ஆகிடும். ஷோர் ஷார்ட்டாக நடக்கும். இதுதான் நான் சொல்கிற மிகப்பெரிய பரிகாரம், காசி பரிகாரம். அங்கே போயிட்டு வந்தால் கல்யாணம் ஆகாதவனுக்கு ஆகுமா. காசி அவ்வளோ பெரிய புண்ணிய கஷேத்திரம். மணிகர்ணிகா காட்டில் தான் அந்த கர்ம காரியம் பண்ணுறாங்க. அங்கே எத்தனையோ பிணங்கள் கொண்டு இருக்கிறது. அந்த பிண வாடையே அடைக்காது அங்கெல்லாம். காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, அன்னபூரணி, காலபைரவர் எவ்ரி வீக்கில் எவ்ரி டே ஈவினிங் 6 o'clock கங்கா ஆரத்தி நடக்குமா. அதை பார்த்துட்டு வர்றது மிகப்பெரிய விசேஷம். காசியில் கால் வச்சா கல்யாணம் ஆகிடும். திருச்செந்தூரில் கால் வச்சா கல்யாணம் ஆகிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போனால் கல்யாணம் ஆகிடும். கள்ளழகர், மதுரையில் இருக்கக்கூடிய கள்ளழகர் பெருமாள் போய் பார்த்தா கல்யாணம் ஆகிடும். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் எந்த ஜோதிடர்கிட்டையும் உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் காமிக்க வேண்டாம். யாரையாவது கல்யாணம் ஆகலை அப்படின்னா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு 1 கிராம் தங்கம் கொடுங்கம்மா, ஷோர் ஆகிடுமா. நான் கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா. நான் 1 கிராம் கோல்டு காயின் என்னுடைய குருநாதர் சொல்லி ஒரு கோல்டு காயின் எடுத்துகிட்டு போய் கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு திருமணமே செட் ஆச்சு. அனுபவபூர்வமாக இது நீங்க சொல்றீங்க. ஆமாம், இது ஒரு அனுபவம் இல்லை, இது நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய இளைஞர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். காசிக்கு போனால் திருமணம் ஆகிடும். இளைஞர்கள் கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பாங்க சார். ஆமாம், நிச்சயமாம்மா. நான் இந்த ஒரு வீடியோவில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, திருமணமான தம்பதிகள், திருமணமான பெண்கள் நிறைய நேரம் அம்மா கூட பேச வேணாம்னு நான் எப்பயுமே சொல்லுவேம்மா. ஏன்னா அந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன் நடக்குதுன்னு தெரியுமா? கல்யாணமான பொண்ணு எப்போ பார்த்தாலும் அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்கம்மா. கல்யாணம் ஆன பெண்ணுடைய அம்மாக்கள் தான் காரணம் டைவர்ஸ் நடப்பதற்கு. ஆண்களோ பெண்களோ காரணம் அல்ல. நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தெரியும். கல்யாணம் ஆனவங்கள
உங்களுக்கு எதனா பிரச்சனையா இல்லைன்னுவான். அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா தெரியும், உனக்கு எதனா பிரச்சனையாம்மான்னு இல்லைன்னுவான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பிரச்சனை இருக்காதுமா, அந்த பெண்ணோட அம்மா தான் பிரச்சனையே. இது என்னுடைய அனுபவபூர்வமான விஷயம். எவ்வளவு திருமணமான பெண்கள் தன்னுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தையை குறைத்து கொள்கிறார்களோ அவ்வளவும் நல்லா இருப்பாங்க. இது மிகப்பெரிய சூட்சமம் இது.